கோவை குளக்கரை பகுதியில் தமிழ் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட 20 அடி உயர திருவள்ளுவர் சிலையை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மார்டின் ராஜா நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்டின் ராஜா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற வள்ளுவரின் வாக்கினை சுமந்தபடி கோவை குறிச்சி குளக்கரையிலே திருவள்ளுவரின் 20 அடி சிலை அமைக்கப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க தமிழ் எழுத்துக்களால் மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த சிலை மொத்தம் 2.5 டன் எடை கொண்டது. அதாவது உலகிலேயே முதல் முறையாக இது போன்று மெல்லிதான ஸ்டீல் மூலமாக தயாரிக்கப்பட்டுள்ள முதல் சிலை என்பது இதுதான். இந்த திருவள்ளுவர் சிலை என்பது கோவையைச் சேர்ந்த எம்ஜி கைனடிக் ஆர்ட்ஸ் என்னும் நிறுவனம் தயாரித்துள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவையில் இருக்கக்கூடிய குறிச்சி குளத்தினை புனரமைத்து அதனை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பணியாகத்தான் குளத்தின் நடுவிலே திருவள்ளுவரின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழின் ஆதி மூலம் என்பது திருவள்ளுவரின் எழுதியுள்ள 1330 குறள்களை அடிப்படையாக கொண்டு 1330 எழுத்துக்கள் மூலமாக மட்டுமே இந்த திருவள்ளுவர் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குளக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலையானது தமிழுக்கு வலிமை சேர்த்த வள்ளுவரின் வாக்குகளை மக்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு தகவலாக இன்று கோவை குறிச்சி குளக்கரையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் சிலையை சென்னையில் இருந்தபடி முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்கிறார். இதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கோவையிலே மேம்படுத்தப்பட்டுள்ள பல குளங்கள் மற்றும் அழகுபடுத்தப்பட்டுள்ள குளக்கரைகளை இன்று காணொலி காட்சி மூலமாக முதல்வர் திறந்து வைக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மார்டின் ராஜா.